அரசு பொறிமுறை இதற்காக விசேடமாக பயன்படுத்தப்படவுள்ளதாக செயலாளர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர்கள் மற்றும் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர்களுடன் விசேட கலந்துரையாடல் ஒன்றை இன்றைய தினம் நடாத்துவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக சுகாதார செயலாளர் குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே எதிர்வரும் 24, 25 மற்றும் 26ஆம் திகதிகளில் 600 கிராம உத்தியோகத்தர் பிரிவுகளை உள்ளடக்கும் வகையில் டெங்கு ஒழிப்பு வேலைத்திட்டங்களை செயற்படுத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு பருவப்பெயர்ச்சி காலம் காரணமாக வேகமாக பரவிவரும் டெங்கு அச்சுறுத்தலை ஒழிப்பதற்காக மேற்கொள்ளப்பட வேண்டிய குறுகிய கால மற்றும் நீண்டகால திட்டங்கள் குறித்தும் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போதே இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சுகாதார மற்றும் வெகுசன ஊடக அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜாயதீச மற்றும் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத் குமாரநாயக்க ஆகியோரின் தலைமையில் இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றது. குறுகிய கால டெங்கு ஒழிப்பு நடவடிக்கையாக அரசு நிறுவனங்கள், பாடசாலைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்றங்களை உள்ளடக்கும் வகையில் மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்த சுற்றறிக்கைகளை வெளியிடுவதற்கும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் முப்படைகளின் தலைமையில் கண்காணிப்பு பிரிவு ஒன்றை நிறுவுவதற்கும் நடவடிக்கைகளை கடுமையானதாக்குவதற்கும் தீர்மானிக்கப்பட்டதுடன் தற்போது பிரதேச மட்டத்தில் நிறுவப்பட்டுள்ள சமூக சக்தி மற்றும் மக்கள் பாதுகாப்பு குழுக்கள் மூலம் டெங்கு ஒழிப்பு பணிகளை மேலும் பலப்படுத்துவதற்கும் இங்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது.